அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மாணவர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதா ஒரு கேள்வி. ஆனா நிறைவேற்றும் வகையான வாக்குறுதிகள் வேணும் அப்படின்னா என்னென்ன வாக்குறுதிகளை மாணவர்கள் எதிர்பார்க்கறாங்க பேசலாமா? உழவனின் கண்களில் கண்ணீர் வடியும் வரையில் பாரதம் பசியையும் பட்டினியும் மாறாது. 70 வருஷம் ஆச்சு மக்களாட்சி வந்து, ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சொல் மாறாமலே இருக்கு. ஏழை விவசாயி. அது என்னையா, உணவளிக்கிற விவசாயி இப்ப வரைக்கும் ஏழையா இருக்கான்னா அந்த விவசாயி வயிற்று அடிக்கிறவெல்லாம் பணக்காரனா இருக்கான். ஆனா உணவளிக்கிற ஏழையோ விவசாயியோ ஏழையா தான் இருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா அந்த உணவு உற்பத்தி செய்யற அந்த விவசாயி அவன் போடுற பயிருக்கான பணத்தை அவன் எடுக்கிறானான்னு கேட்டா கிடையாது. அதை நிர்ணயிக்கிறது ஒன்னு அரசாங்கமா இருக்கும், இல்ல அதை வர்த்தகம் பண்றது அவனா இருப்பாங்க. ஆனா எத்தனையோ பேர் வரவங்க சொல்றது ஏழை விவசாயிகளுக்கு நிதி வழங்கப்படும், அவங்களுக்கு தகுதியான அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு வழங்கப்படும். ஆனா யாருமே சொல்றது கிடையாது. ஒரு விவசாயி அவன் இடுற பயிருக்கான விலைய அவன் நிர்ணயிக்கணும். ஆனா இந்த வாக்குறுதி யாராவது கொடுக்குறாங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நிறைவேற்றுவாங்கன்னு கேட்டா நிறைவேற்ற மாட்டாங்க. என்னைக்கு விவசாயி கண்ணுல இருந்து கண்ணீர் வடியது நிக்குதோ அன்னைக்குதான் நம்ம பாரதம் பசியும் பட்டினியும் இல்லாம இருக்கும். யாழினி கோவிந்தராஜன். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாம் பேசுனது வச்சு பார்க்கும்போது 18ல இருந்து 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிராஜுவேட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு. தமிழ்நாடோட எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 17.5%. ரிசர்ச் கேட்டுங்கிற ஆன்லைன் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ல இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொடுத்திருக்காங்க. 17.5% எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து த்ரூ பிளேஸ்மெண்ட் ஜாப்ஸ் வழியா போறாங்க. நிறைய பேருக்கு இதுல ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் மாதிரியான ஸ்டார்ட் அப் டிஎன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்குது. இதுல டயர் 1 அண்ட் டயர் 2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றத விட அதிகமா வந்து டயர் 3 அண்ட் டயர் 4 ஸ்டூடெண்ட்ஸ்ல, டயர் 3 அண்ட் டயர் 4 சிட்டிஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கான அவேர்னஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் அதிகமா போக மாட்டேங்குது. டயர் 1 அண்ட் டயர் 2 சிட்டில இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டயர் 1 அண்ட் டயர் 2 சிட்டில இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு நோட்டிபிகேஷன் போய் அந்த சமிட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமா வராங்களோ அதே அளவுக்கு டயர் 3 அண்ட் டயர் 4 சிட்டிஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். ஏன்னா அதிகமான அளவுக்கு ஸ்டார்ட் அப் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய குடும்பம் மற்றும் மீனவ தொழில் குடும்பத்துல இருந்து வர மாணவர்கள் தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான நோட்டிபிகேஷன் கரெக்டா போனுச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும். இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்ன அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுக்கு முன்னாடியே இருக்காங்களா, இல்ல அவங்களோட கொள்கை கோட்பாடு எப்படி இருக்கு, அப்படி இல்லைன்னா அவங்க என்னென்ன விஷயம் நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா என் ஃபேமிலியில யார் அதிகமா ஓட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் ஓட் பண்றேன். சில பேருக்கு எனக்கு யாருக்கு ஓட் பண்றதுனே தெரியாதுன்னு இருக்கும். சில பேருக்கு கொள்கை கோட்பாடுனா என்னன்னு தெரியாம இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத காலேஜ் லெவல் கேம்பெயின் பண்ணணும். கேம்பெயின்ஸ்லாம் எப்படி மோஸ்ட்லி பார்ட்டிஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டையோ மன்னிக்கணும், நியூஸ் தமிழ் வந்து அதுக்காக தான் அதுக்கான முன்னெடுப்பு தான் எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி நியூஸ் தமிழ் மாதிரியான மற்ற சேனல்ஸ் காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி இது மாதிரி கேம்பெயின்ஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத ஈஸியா வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பொறுத்து கோட்பாடுகள் அமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸ்பெசிபிக்கா இந்த வாக்குறுதிகள் மாணவிகளுக்காக அரசு கொடுக்கணும், வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வேட்பாளர்கள் கொடுக்கணும்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ 60 to 70% ரிசர்வேஷன் கேட்டகரி தான் இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய மெரிட் பேஸ்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குது. இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ல 2-3 ஹையர் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்காலர்ஷிப்ஸ் தான் அதிக பேருக்கு தெரியுது. லோ பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபினான்ஷியல் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ் எடுத்துட்டு போற ப்ரோக்ராம்ஸ் எவ்வளவோ இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. எந்த பேங்க்குக்கு போகணும், எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறதான இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அவேர்னஸ் வேணும், என்னென்ன லோன்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படும்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வரவங்க, ஏழை விவசாயிகள், மீனவர்கள்னு வரும்போது பேரண்ட்ஸோட இன்கம் பிசினஸ் ஓரியன்டா. இது ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமே வந்து அவேர்னஸ்ல வரும், ஓகேங்களா? பட் ஆனா ஒரு பொலிட்டிஷியன், ஒரு அரசியல்வாதி கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவேர்னஸ் அப்படிங்கிறது நீங்க நினைச்சா கூட ஏற்படுத்த முடியும், உங்களுடைய சரௌண்டிங்ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்க ஏற்படுத்த முடியும். பட் இருந்தாலும் நான் இதுன்னு சொல்லல. பட் சமூக வலைதளங்கள் மூலமா அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? பட் அஸ் அ பொலிட்டிஷியனா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய வாக்குறுதிகளா என்னவாக இருக்கும்?
அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில யார் பின்தங்கியவரா இருக்காங்கங்கிறத பார்த்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏத்த ஸ்காலர்ஷிப்ஸ ரெக்கமெண்டேஷனோட எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, லீகல் ரெக்கமெண்டேஷன்ஸோட எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்தந்த தொகுதியை பொறுத்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ தேவைப்படலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு போகும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் விஷயம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அரசியல் கட்சியுடைய வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஸ்காலர்ஷிப் மெயினா இருக்கணும், அதுக்கான ப்ராசஸ் கிளீன் அண்ட் நீட்டா இருக்கணும் சொல்றீங்க. இஸ் ஓகே, கன்சிடர். அண்ட் கண்டிப்பா உங்களுடைய தொகுதியுடைய வேட்பாளர் அதுல கவனத்துல கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன்.